இன்றைய வேதவசனம் ஜனவரி நாள் 24. வேதத்துல சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நம்மளோட வாழ்க்கையில இந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்போம். என்னன்னா, நம்ம ஹாப்பியா இருக்கும், நம்மளோட லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, டே டு டே லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம தேவனுக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சிலர் ஆண்டவரை தேடவே மாட்டாங்க, பைபிள் வாசிக்கிறதெல்லாம் மறந்தே போயிடுவாங்க. ஆனால் ப்ராப்பரான தேவனோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை கொடுத்துருவாங்க. ஸோ வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, அந்த நேரத்தெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஒருவேளை இப்போ அதே பர்சனோட லைஃப்ல பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அவங்க ஆண்டவருக்கு எப்படி ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவரை இன்னும் அதிகமா தேடுவாங்க. ஆண்டவரோடு இருக்கிற உறவு இன்னுமே நெருக்கமா இருக்கும். காரணம் நமக்கு ஆறுதல் மனுஷங்க கிட்ட இருந்து கண்டிப்பா கிடைக்காது. என்னதான் மனுஷர்கள் கம்ஃபர்டான வேர்ட்ஸ் நமக்கு சொன்னாலும், நம்மளுடைய இருதயத்தில் ஆறுதலை தரக்கூடியது தேவன் மட்டும்தான். அப்போ நம்ம நெருக்கமான நேரத்தில் பார்க்கும்போது நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமாக தேடுறவர்களாக காணப்படணும். அதை தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெருக்கத்தில் நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிடுறவங்களா காணப்படணுமே தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுக்குறவங்களா, இல்லைனா கூட ஃபேமிலிக்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுக்குறவங்களா இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யார்கிட்ட இருக்கணும்னா ஆண்டவர்கிட்ட தான் இருக்கணும். ஸோ உங்கள் நெருக்கத்திலையும் உங்களோட கஷ்டங்கள்லையும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய சத்தத்தை கேட்பாங்க. நம்மளுடைய நெருக்கமான கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளோட கூப்பிடுதலை கேட்டு நமக்கு கண்டிப்பாக பதில் தருவாங்க. Thank you. Have a good day.